ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு 3 சப்டிவிஷன்ஸ் சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்மா பார்த்துட்டே வரலாம். Find the nature of roots of the following quadratic equation. If the real root exists, find them அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஸோ ரியல் ரூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2x² மைனஸ் 3x plus 5 equal to 0. இதில் a வந்து 2, b வந்து -3, c வந்து நமக்கு 5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம d அப்படின்ற லெட்டரால மென்ஷன் பண்ணலாம். ஸோ d ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸாக கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ டிஸ்டிங்க்ட் அப்படின்றது ஸோ டிஃப்ரெண்ட் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும், 2 டிஃப்ரெண்ட் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மீனிங். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2ல நமக்கு d ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அது கரெக்டாக 0வா கிடைச்சது அப்படின்னா ஸோ நமக்கு கிடைக்கிற ரூட்ஸ் வந்து 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸாக இருக்கும். ஸோ 2 ரூட்ஸுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ சப்டிவிஷன் நம்பர் 3ல சப்போஸ் டியோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸாக கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ரியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ டியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரியல் ரூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரியல் ரூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் பாருங்க. ஸோ நேச்சர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கிரிமினன்ட் d ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் பியோட வேல்யூ -3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹோல் ஸ்கொயர் நமக்கு அப்படி இருக்குது. -4 ஏக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 5. ஓகேவா? ஸோ இப்போ 3 3s தான் நமக்கு 9 கிடைக்கும். ஸோ மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு +9 கிடைக்கும். -2 5s are 10, 10 into 4 40 வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இங்கே நமக்கு +9 இருக்கு, -40 இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -31 வரும். ஓகேவா? ஸோ -31 நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு 0வோட ஸ்மால் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ டி வேல்யூ வந்து லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ரியல் ரூட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் நம்ம ரூட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்றதுனால ஸோ இங்கே நம்ம எடுத்து எழுதிடலாம். Therefore, no real roots exist. Next, first questionல second subdivision 3x² minus 4 root 3x plus 4 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் a வந்து நமக்கு 3, b வந்து -4 root 3, c வந்து 4. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கிரிமினன்ட் d ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ b², ஸோ அப்போ பிக்கு பதிலாக -4 root 3 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதலாம். -4 ஏக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 4. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இந்த 4க்கும் வரும், இந்த √3க்கும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ -4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16 வரும், √3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 3 வந்துடும். ஓகேவா? ஸோ -4 3s are 12, 12 into 4 நமக்கு 48 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் 16 into 3 நமக்கு 48 வரும், -48. ஸோ 48 - 48 நமக்கு 0 கிடைக்கும். ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? டியோட வேல்யூ 0 அப்படின்னா 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதலாம். ரியல் and equal roots exist. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இங்கே ரியல் ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதோட ரூட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² மைனஸ் 4ac பை 2a அப்படின்றது குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -bக்கு பதிலாக நம்ம -4 √3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ இந்த b² மைனஸ் 4ac வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ √0 அப்படின்னாலும் நமக்கு 0 தான் வேல்யூ வரும். ஸோ கீழே டினாமினேட்டரில் 2 into a வேல்யூ வந்து 3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 4 √3 பை 2 into 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 1 2s are 2, 2 2s are 4 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம √3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு
2 இன்ட்டு ரூட் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 வந்துடும். ஸோ கீழே டினாமினேட்டரில் இந்த 3 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த ரூட் 3 நம்ம அப்படியே எடுத்து எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3யும் இந்த 3 நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 2/√3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு டியோட வேல்யூ 0 அப்படின்றதுனால ஸோ நமக்கு கிடைக்கிற ரூட்ஸ் வந்து 2 ரூட்டுமே வந்து ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட இன்னொரு வேல்யூவும் நமக்கு 2/√3 தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் 2x² - 6x + 3 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏ நமக்கு 2, பி வந்து -6, சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிமினன்ட் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டி = b² - 4ac நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ பியோட வேல்யூ வந்து -6 ஹோல் ஸ்கொயர். ஸோ -4 ஏக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 3. ஓகேவா? ஸோ -6 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 36 கிடைக்கும். -4 2s are 8, 8 3s are 24 வரும். ஓகேவா? ஸோ இப்போ 36லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 12 வரும். ஸோ 12 வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0. ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0 வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதணும். தேர்ஃபோர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இங்கே நமக்கு ரியல் ரூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால நெக்ஸ்ட் நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். x = -b + or -√b² - 4ac/2a. ஓகேவா? ஸோ அப்போ x = ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ பியோட வேல்யூவும் நமக்கு -6 +or - ஸோ இங்கே √b² - 4ac இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த b² - 4ac வேல்யூவை ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ 12 அப்படின்னு. ஸோ அதை நம்ம இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ √12 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ கீழே டினாமினேட்டரில் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். x = நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு +6 அப்படின்னு கிடைக்கும். +or - ஸோ 12க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 2s are 12 வரும். ஸோ திருப்பி நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 2s are 6 வரும். இப்போ நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 3s are 3 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ கீழே டினாமினேட்டரில் இந்த 2 இன்ட்டு 2 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x = 6 +or - ஸோ இந்த ரூட்லேருந்து இந்த 2வை நம்ம வெளில எடுத்துடலாம். 2 2க்கு பதிலாக ஒரு 2வை வெளில எடுக்கலாம். ஸோ √3 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ கீழே டினாமினேட்டரில் 2 இன்ட்டு 2 இருக்கும். ஓகேவா? இப்போ நியூமரேட்டரில் இங்கே நமக்கு 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 2வை காமன் ஃபேக்டராக வெளில எடுக்கலாம். ஸோ அப்போ x = 2வை காமன் ஃபேக்டராக வெளில எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு ப்ராக்கெட்டில் 3 +or - √3 பை கீழே டினாமினேட்டரில் 2 இன்ட்டு 2 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2வும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 3 +or - √3/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்கள். ஸோ டி வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0. ஸோ 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே நமக்கு +or - இருக்கிறதுனால 3 + √3/2 அதே மாதிரி 3 - √3/2 அப்படின்ற 2 வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். எக்ஸசைஸ் 4.3ல செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸோ தட் தே ஹாவ் 2 ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு 2 சப்டிவிஷன்ஸில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிற கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு தே ஹாவ் 2 ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். டியோட வேல்யூ நமக்கு 0வாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்யூஷனில் எடுத்து எழுதியிருக்கேன். டி = 0 அப்படின்னு. ஓகேவா? ஸோ டி அப்படின்றது b² - 4ac. ஓகேவா? ஸோ அந்த b² - 4ac வந்து நமக்கு 0வாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து 2 ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்றது நமக்கு இங்கே பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ABC எடுத்து எழுதணும். ஸோ A அப்படின்றது 2, B வந்து K, C அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் 3. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ B² அப்படின்னா ஸோ நமக்கு K² அப்படின்னு கிடைச்சிரும். -4 ஏக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 3. ஓகேவா? ஸோ = 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த K² நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். = இங்கே இருக்கிற மைனஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம அப்படியே ப்ளஸில் கொண்டு போயிடலாம். 4 ×
2 into 3 அப்படின்னு கொண்டு போயிடலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கே ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ 4 into 2 into 3 அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கே ஈக்குவல் டு 4 நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 2 into 2 அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 into 3 நமக்கு அப்படியே வரும் ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டுக்கு பதிலாக ஒரு 2 நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் ரூட்லேருந்து. ஸோ தட் அப்போ நமக்கு கேயோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ரிமைனிங் ரூட்டில் இருக்கிறது நமக்கு அப்படியே வரும். ஸோ 2 3s நமக்கு 6 வந்துடும், ரூட் 6 அப்படின்னு எடுத்துடணும் ஓகேவா. ஸோ அப்போ கேவோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 6 இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் kx இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த kxஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு kx ஸ்கொயர் மைனஸ் 2kx plus 6 equal to 0 கிடைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து a b c வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதில் a வந்து k, b வந்து மைனஸ் 2k, c ஓட வேல்யூ 6 ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு 2 ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால d வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஸோ d வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம இந்த a b c ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பி ஸ்கொயர் அப்போ நமக்கு மைனஸ் 2k த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் 4 ஏக்கு பதிலாக k, சிக்கு பதிலாக 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மைனஸ் 2kவை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4k ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ மைனஸ் 4 6 are 24, k நமக்கு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நம்ம 4kவை வெளில எடுக்கலாம் ஓகேவா. ஏன்னா 24 நம்ம 6 4s are 24 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அப்போ ரெண்டு டேர்ம்லேயும் நமக்கு 4k இருக்குது. ஸோ அப்போ 4kவை நம்ம வெளில எடுக்கிறோம் ஓகேவா. ஸோ அப்போ 4k வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு k மைனஸ் இங்கே 6 மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 0 வந்துடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4k வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ 0/4k ஓட வேல்யூ நமக்கு 0 தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு இந்த மைனஸ் 6 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ப்ளஸ் 6ஆக மாறிடும். அப்போ கேவோட வேல்யூ நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம இங்கேருந்து வேறு மெத்தட்லையும் செய்யலாம். இங்கே நமக்கு 4k ஸ்கொயர் மைனஸ் 24k ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம வேறு மாதிரி கூட செய்யலாம் பாருங்கள். இது செகண்ட் டைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், செகண்ட் மெத்தட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இதுக்கப்புறம் ஸ்டெப்லேருந்து ஓகேவா. ஸோ இங்கே நம்ம 4k ஸ்கொயர்டை 4 into k into k அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இந்த மைனஸ் 24k வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிவிடும் ஓகேவா. ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஸோ 24k அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த கேவை மட்டும் இங்கே வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த 4kவை நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ அது டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ 24k டிவைடட் பை 4k அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ இந்த கேவும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். 1 4s are 4, 6 4s are 24. அப்போ கேவோட வேல்யூ ஸோ இப்படி செஞ்சாலும் நமக்கு 6 தான் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் ஓகேவா. எக்ஸைஸ் 4.3ல தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் எ ரெக்டாங்குலர் மேங்கோ grove whose length is twice its breadth and the area is 800 meters square? If so, find its length and breadth அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் மேங்கோவோட ஏரியா நமக்கு கொடுத்துருக்காங்க 800 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ லென்த்து வந்து பிரெத்தை விட 2 times வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் ஏ ரெக்டாங்குலர் மேங்கோ க்ரோவா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஸோ ரெக்டாங்குலர் மேங்கோ வந்து பாசிபிளா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதோட லென்த்தும் பிரெத்தும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனில் ஸோ பிரெத்தை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ லென்த்து வந்து நமக்கு ட்வைஸ் இட்ஸ் பிரெத் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 into பிரெத் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு 2 into பிரெத்துக்கு பதிலாக நம்ம எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எல் லென்த் ஈக்குவல் டு 2x அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஓகேவா. ஸோ அப்போ பிரெத்து வந்து நமக்கு எக்ஸு, லென்த்து வந்து நமக்கு 2x ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷேப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், எல் இன்ட்டு பி ஓகேவா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ஸோ இதில் எல் இன்ட்டு பி நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 800 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ எல்லோட வேல்யூ வந்து நமக்கு 2x இன்ட்டு பியோட வேல்யூ வந்து நமக்கு எக்ஸு ஈக்குவல் டு 800.
ஸோ 2x² ஈக்குவல் டு 800 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x² ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ டிவைடட் பை 2, 1 2s are 2, 4 2s are 8, இந்த 0 2 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ அப்போ x² ஈக்குவல் டு நமக்கு 400 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெக்டாங்குலர் ஷேப் வந்து பாசிபிளா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் நம்ம டிஸ்கிரிமினேட்டோட வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது நமக்கு ரியல் ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஷேப் மேங்கோ வந்து நமக்கு பாசிபிள் டிசைன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிப்போம். ஸோ அப்போ இந்த x², ஸோ இந்த ப்ளஸ் 400 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -400 மாறிடும் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து நமக்கு ax² + bx + c ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நமக்கு ஏயோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ நமக்கு இங்கே இல்லை, ஏன்னா எக்ஸ் டேர்ம் இல்லாதனால பியோட வேல்யூ வந்து நமக்கு 0, சியோட வேல்யூ வந்து நமக்கு -400. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ d ஈக்குவல் டு b² - 4ac. ஓகேவா? ஸோ அப்போ d ஈக்குவல் டு b², இங்கே b வந்து நமக்கு 0வாக இருக்குது. ஸோ 0வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். -4, ஏக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக -400. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு d ஈக்குவல் டு, ஸோ இந்த 0க்கு வேல்யூ இருக்காது. ஸோ மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ் 1600 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0. ஓகேவா? ஸோ அப்போ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷேப் மேங்கோ வந்து நமக்கு பாசிபிள் டிசைன் தான். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதணும். ஹென்ஸ் இட் இஸ் பாசிபிள் டு டிசைன் ஏ மேங்கோ க்ரோவ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ இது பாசிபிள் அப்படின்றதுனால நம்ம நெக்ஸ்ட் லென்த்தும் பிரெத்தும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ x² - 400 ஈக்குவல் டு 0வா? ஸோ அப்போ x² ஈக்குவல் டு நமக்கு இந்த -400 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +400 மாறி போயிடும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர்டு வந்து ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ரூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு x ஈக்குவல் டு, ஸோ ரூட் ஆஃப், ஸோ இந்த 400 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 20 × 20 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அப்போ x ஈக்குவல் டு நமக்கு +or-20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு -20 வந்து நாட் பாசிபிள், இது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ தட் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு +20 தான். ஓகேவா? ஸோ எக்ஸ் அப்படின்றது நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? ஸோ எக்ஸ் அப்படின்றது நமக்கு பிரெத். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்றது பிரெத் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு பிரெத்தோட வேல்யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம லென்த்தோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த்து வந்து நம்ம 2x அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 2 × எக்ஸோட வேல்யூ வந்து 20. ஸோ தட் லென்த்தோட வேல்யூ வந்து நமக்கு 40 வரும். ஸோ இதிலே நம்ம மீட்டர் எழுதிக்கணும், இதிலே நம்ம மீட்டர் எழுதிக்கணும். ஸோ தட் லென்த்தோட வேல்யூ 40 மீட்டர், பிரெத்தோட வேல்யூ 20 மீட்டர். இது ஆன்சர். எக்ஸைஸ் 4.3ல 4th கொஸ்டின் பார்க்க போகிறோம். இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் இஸ் பாசிபிள், இஃப் ஸோ டிட்டர்மைன் தேர் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க சுச்சுவேஷன் வந்து பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிக்கலாம். The sum of the ages of two friends is 20 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 years ago the product of their ages in years was 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ sum of the ages of two friends is 20 years அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டோட ஏஜை வந்து நம்ம x அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து நமக்கு என்னவா ஆகிடும் அப்படின்னா 20 - x ஆகிடும். ஓகேவா? ஸோ கீழே சொல்யூஷன் எடுத்து நான் எழுதுறேன். லெட் த ஏஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் பி எக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 2 ஃப்ரெண்டோட ஏஜ் ஆட் பண்ணால் நமக்கு 20 வரும்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதில் ஒரு ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இன்னொரு ஃப்ரெண்டோட ஏஜ் அப்படிங்கும்போது ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -x மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் நமக்கு எப்படி இருக்கும்? 20 - x அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அதனால தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. தேர்ஃபோர் ஏஜ் ஆஃப் செகண்ட் ஃப்ரெண்ட் ஈக்குவல் டு 20 - x. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து நம்ம 20 - x அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 4 years ago அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 years ago அப்படின்னா ஸோ நம்ம ஸோ இந்த எக்ஸ்லேருந்தும் இந்த 20 - xலேருந்தும் நம்ம ஒரு 4 வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து 4 இயர்ஸுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது ஸோ இந்த ஃப்ரெண்டோட ஏஜ்லேருந்தும் இந்த ஃப்ரெண்டோட ஏஜ்லேருந்து நம்ம 4 வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 48 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 4 years ago. ஓகேவா? ஸோ 4 years ago அப்படிங்கும்போது ஸோ இந்த எக்ஸ்லேருந்து நம்ம 4 சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 20 - xலேருந்து நம்ம 4 சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு x - 4 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 20x -4 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு 48 இருக்கும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க,
ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 4 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இங்கே நமக்கு 20லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 16 வந்துடும். ஸோ மைனஸ் எக்ஸ் நமக்கு அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 48 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸால இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த மைனஸ் 4ஆலையும் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸால ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸால மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் நமக்கு 16x வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் ப்ளஸ் நமக்கு மைனஸ் வந்துடும். 4ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 64 வரும். ஸோ நெக்ஸ்ட் மைனஸும் நமக்கு ப்ளஸ் வந்துடும். 4ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4x வரும், ஈக்குவல் டு 48 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இங்கே அப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் டேர்ம் இருக்குது, அதே மாதிரி இங்கே நமக்கு எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 16xஐயும் 4xஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 20x கிடைக்கும். ப்ளஸ் 20x மைனஸ் 64 ஈக்குவல் டு இந்த 48 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம அப்படி வச்சுக்கலாம். ப்ளஸ் 20x நமக்கு அப்படி இருக்கும், மைனஸ் 64. இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த ப்ளஸ் 48 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 48 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 0 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x. ஸோ மைனஸ் 64, இங்கே நமக்கு மைனஸ் 48 இருக்குது, சேம் சிம்பிள். ஸோ அப்போ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 112 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்மில் நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் டேர்ம்ஸ்லாம் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 112 ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம பாசிபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏபிசி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஏயோட வேல்யூ வந்து நமக்கு 1, ஸோ பியோட வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் 20, சியோட வேல்யூ வந்து நமக்கு 112. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு ஸோ பி ஸ்கொயர். ஸோ அப்போ மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் 4, ஏக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக 112. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு மைனஸ் 20 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 400 கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு மைனஸ் அப்படியே வரும். 4ஐயும் 112ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 448 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு ஸோ ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மைனஸ் 48 வரும். ஸோ மைனஸ் 48 வந்து நமக்கு லெஸ் தென் 0. ஓகேவா? ஸோ லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரியல் ரூட்ஸ் வராது. ஸோ ரியல் ரூட்ஸ் வரல அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் வந்து நமக்கு பாசிபிள் கிடையாது. therefore the situation is not possible அப்படின்னு எடுத்துடுது. எக்ஸைஸ் 4.3ல 5th கொஸ்டின் பார்க்க போகிறோம். இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் a rectangular park of perimeter 80 meter and area 400 meter square? ஸோ இஃப் ஸோ ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெட்த் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பார்க்கோட பெரிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க 80 மீட்டர் அப்படின்னு. அதே மாதிரி ஏரியா வந்து நமக்கு 400 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ லென்த்தும் பிரெட்த்தும் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லென்த் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லென்த் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரெட்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ பிரெட்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெரிமீட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ பெரிமீட்டர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு நமக்கு 80 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். 2 × L + B ஈக்குவல் டு 80. ஓகேவா? ஸோ இங்கே 2Lோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம், ப்ளஸ் பி நம்ம அப்படி வச்சுருக்கோம். ஏன்னா பிரெத்தோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 80யா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ப்ளஸ் பியை நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து நமக்கு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ 1 2s are 2, 4 2s are 8, இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு நமக்கு 40 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பிரெத்தோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு 40 மைனஸ் இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனுச்சுன்னா நமக்கு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ பிரெத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 40 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதை நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன், 40 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ லென்த்து வந்து எக்ஸு, பிரெத்து வந்து நமக்கு 40 மைனஸ் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா வந்து 400 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன், ஏரியா ஈக்குவல் டு 400 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து L × B. ஸோ இது வந்து நமக்கு இந்த 400க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம எல்லோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி பிரெத்தோட வேல்யூ வந்து நம்ம 40 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு 400 நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த எக்ஸால் நம்ம உள்ளர மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு 40 எக்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். ஸோ எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த 400 வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது நமக்கு மைனஸ் 400 ஆகிடும். ஈக்குவல் டு நமக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்.
ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் 40x மைனஸ் 400 ஈக்குவல் டு 0 வரும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்மில் நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால ஸோ நான் மைனஸால் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் உள்ள டேர்ம்லாம் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறி போயிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிற டேர்ம்லாம் நமக்கு மைனஸாக வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இங்கே நமக்கு மைனஸ் 40x வந்துடும். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ் 400 வந்துடும் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாசிபிளா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாசிபிளா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ரியல் ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன்லேருந்து ஸோ ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏ வேல்யூ வந்து இங்கே நமக்கு 1 எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், அதேமாதிரி பியோட வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் 40 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சி வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் 400. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு ஸோ பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது மைனஸ் 40 த ஹோல் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் 4 ஏக்கு பதிலாக 1 சிக்கு பதிலாக 400. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு இந்த மைனஸ் 40 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1600 கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு மைனஸ் அப்படியே வரும். 4 இன்ட்டு 400 வந்து நமக்கு அதே சேம் 1600 வரும். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு நமக்கு 0 வருது. ஓகேவா? ஸோ இங்கே நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் டியோட வேல்யூ 0 அப்படின்னா 2 ஈக்குவல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதலாம். ஸோ த ரியல் ரூட் எக்ஸிஸ்ட், therefore park can be designed. ஓகேவா? ஸோ அப்போ பார்க் கேன் பி டிசைன்ட் அப்படின்னா ஸோ நம்ம லென்த்தோட வேல்யூவும் பிரெத்தோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் நம்ம இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனை எடுத்து லென்த்தோட வேல்யூவும் பிரெத்தோட வேல்யூவும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 40x ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 0வா? ஸோ இதில் நம்ம குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா இருக்கா? அது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் அப்படின்றது இதில் லென்த்தோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் பியோட வேல்யூ வந்து ஒரு மைனஸ் 40. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஆல்ரெடி நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம டிட்டர்மினன்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூ 0. ஓகேவா? ஸோ அப்போ ரூட் ஆஃப் 0 அப்படின்னாலும் அதோட வேல்யூ நமக்கு 0 தான் வரும். ஸோ டிவைடட் பை 2 இன்டூ ஏயோட வேல்யூ நமக்கு 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸும் மைனஸும் நமக்கு ப்ளஸ் 40 கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ அதற்கு கீழே டினாமினேட்டர் நமக்கு 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1 2s are 2, 2 2s are 4, இந்த 0 நமக்கு வந்துடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 20 கிடைச்சிருக்கு. இது வந்து லென்த், ஏன்னா நம்ம லென்த் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பிரெத்தோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரெத் ஈக்குவல் டு 40 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ 40 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 20. ஸோ அப்போ 40 மைனஸ் 20 நமக்கு பிரெத்தும் நமக்கு 20 மீட்டர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ லென்த்து வந்து 20 மீட்டர், அதே மாதிரி பிரெத்தும் நமக்கு 20 மீட்டர். இது ஆன்சர்.